இதோ இந்த உபவாச கூட்டத்திலும் நம்மோடு கூட இடைப்படும்படியாக ஆவியானவரை நாம் வரவேற்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலம்மா உங்கள் சமூகத்திலே நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த உபவாச கூட்டம் உங்கள் சித்தத்தின்படியாய் நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு வாரமும் இந்த வெள்ளிக்கிழமையில் நடைபெறுகிற இந்த உபவாச கூட்டத்தின் மூலமாக உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபையின் வரங்களை கொடுப்பீராக. இப்பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசுவீராக. கர்த்தருடைய கருத்துக்குள்ளாக வார்த்தையை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து வாசிக்க கேட்போம். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஆண்டவர் சொல்றாரு, சத்தமிட்டு கூப்பிட்டு அடக்கியே கொள்ளாது. அந்த ஜனத்துடைய மீறுதல்களையும் யாக்கோபு வம்சத்தினுடைய பாவங்களையும் அவர்களுக்கு நீ தெரிவி. 2வது வசனம், தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என்னை தேடுகிறாங்க. ஆனால் என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அதாவது இந்த இடத்துல அந்த ஜாதியார் நாடோறும் தேவனை தேடுறாங்க. அவருடைய தேவனுடைய வழிகளை அறியணும் சொல்லி விரும்புகிறாங்க. நீதி நியாயங்களை தேவனிடத்திலிருந்து விசாரித்து தேவனிடத்தில் சேர அவங்க விரும்புகிறார்கள். ஆனாலும் கூட 3வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்க உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? 2வது வசனத்துல பார்த்தோம், அந்த ஜாதியார் தேவனை தேடுறாங்க, அவர் அறியணும்னு விரும்புகிறாங்க, நீதி நியாயத்தை தேவனிடத்துல விசாரிக்கிறாங்க. ஆனாலும் தேவனிடத்துல சேர அவங்க விரும்பினாலும் கூட விரும்பப்படுறாங்க. ஆனா உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவனை நோக்கி கேட்கிறாங்க, நாங்க உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நான் செய்கிறது அநேக நேரங்கள்ல நான் தேவனை தானே தேடுறேன், நான் தேவனை தானே அதிகமா நேசிக்கிறேன், நான் தேவனை தானே அதிகமா விரும்புறேன், எல்லாவற்றையும் நான் தேவனிடத்துல கேட்டுதானே நான் செய்யறேன். ஆனாலும் நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஏன் தேவனிடத்துல இருந்து எனக்கு பதில் வரல? ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரல? உண்மைதானே நான் நோக்கி இருக்கிறேன், ஆனாலும் கூட உங்களுடைய சன்னிதானத்திலிருந்து எனக்கு பதிலே வரலைன்னு சொல்லி தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்காங்க. அடுத்து அந்த வசனத்தின் தொடர்ச்சியை படிப்போம். நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. தன்னை தன் ஆத்துமாவை இந்த உபவாசத்துக்கு தானே நாங்க ஒடுக்குறோம், அதை நீங்க அறியாமல் இருக்கிறீங்களா ஆண்டவரே? வாசிங்க. இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நீங்க உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் என்ன பண்றீங்க? கட்டாயமா செய்கிறீங்க. உபவாசிக்கிறோம் சொல்லி தேவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த நேரத்தை
நாம் எந்த காரியத்திற்காக உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் அறிய வேண்டும். தேவனுடைய சமூகத்துல நாம் உபவாசிக்கிற நாம் தேவனை தேடுகிற நீதியின் நியாயத்தையும் தேடுகிற அவரிடத்துல விசாரிக்கிற அவரிடத்துல சேர வேண்டும் என்று விரும்புகிற நாம் உபவாசிக்கிற உபவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே. இதோ நீங்கள் உபவாசிக்க நாளிலே உங்களுடைய சுய விருப்பத்தின்படி, உங்க மாமிசத்தின்படி, உங்களுடைய இச்சையின்படி நீங்க எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டு தேவ சமூகத்துல வந்து நாங்கள் உபவாசிக்கிற நாளிலே நீங்க எங்களை நோக்காமல் இருக்கிறது என்றது எப்படி கேட்க முடியும்? இதோ நீங்கள் உபவாசிக்க நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் நீங்க கட்டாயமா செய்றீங்க. இதை எல்லாவற்றையும் செய்துட்டு பின்னாடி வந்து நான் உபவாசத்துல இருக்கிறேனே, ஏன் எனக்கு பதில் வரலன்னு சொல்லி தேவனை நோக்கி நம்ம கூப்பிட முடியுமா? கேட்க முடியுமா? 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ வழக்குக்கும் வாளுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். வழக்குக்கும் வாதுக்கும் நான் இஷ்டப்படியாக இருந்துட்டு வழக்கு போட்டு மற்றும் இருதயத்தை நாம் துன்பப்படுத்தி எல்லா விதமான துஷ்ட தனத்தையும் நம்ம செஞ்சுட்டு அப்படி கைகளினால் குத்துகிறதாகும் நம்ம உபவாசிக்கும் பொழுது தேவன் அதை கேட்பாரா? மற்றவருடைய இருதயத்தை நாம் துன்பப்படுத்தும் போதும் சரி, மற்றவருடைய இருதயத்தை நாம் வேதனைப்படுத்திட்டு நான் வந்து உபவாசத்துல இருக்குன்னு சொல்லி தேவ சமூகத்துல நாம் நிற்கும் பொழுது மனிதர் கண்களுக்கு அது மறைவாக இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரை நாம் ஏமாற்ற முடியுமா? உபவாசிக்கிற இந்த உபவாசம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு உபவாசமாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு உத்தமமாகவும் உண்மையாகவும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருந்து கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தின் தரிசனத்தையும் உணர்ந்து தேவன் வைத்திருக்கக்கூடிய கட்டளைகளின்படி நாம் வாழ்ந்து உபவாசிக்கும் பொழுது தேவன் அந்த உபவாசத்தில் அவர் பிரியமா இருப்பார். நம்முடைய சுய விருப்பத்தின்படி, நம்முடைய மாமிசத்தினுடைய எண்ணங்களின்படி ஓடி எல்லா காரியங்களையும் கட்டாயத்தின்படி நம்ம செய்து முடித்துட்டு நான் வந்து உபவாசிக்கிறேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அது உபவாசமா இருக்குமா? அந்த உபவாசத்தையாய் தேவன் விரும்புகிறவராக இருப்பாரா? அதனாலதான் சொல்றாரு, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட ஜனத்துக்கும் கையினால குத்துக்கிறதுக்கும் நீங்க உபவாசிக்கிறீங்க. அடுத்த அந்த வசனத்திலே தொடர்ச்சி படிங்க. நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கும் பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இந்த இடத்துல அழகா சொல்லுது, நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கும் பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசிக்கிறீங்க. அப்படின்னா உபவாசியாது இருக்கிறது உங்க கூக்குரல் என்னவா இருக்கு? மறுபடியும் வாசிங்க அந்த இடத்துல, நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். ஏன் இதை சொல்றாருன்னா, மத்தேயு எழுதின விசேஷத்தில் 6வது அதிகாரத்துல நம்ம பார்ப்போமானால் இல்லது 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது, நல்லா புரிஞ்சுக்கீங்க, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம். மனுஷர் பார்க்கிறாங்க, அதற்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபிக்க வேண்டாம். மற்றவர்கள் காணும்படியாக வீதிகளிலும் தெருக்களிலும் போய் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் சொல்லி நம்ம போய் மனுஷர்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். நம்முடைய ஜெபம் வந்து எப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் 6வது வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம்
6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நீ என்ன காரியத்திற்கு ஜெபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ உன் ஜெபத்தை கர்த்தர் முன்பாகவே அறிந்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். நல்லா புரிஞ்சுக்கீங்க. அன்றியும் நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல ஜெபத்துல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். எந்த காரியத்தை நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அந்த காரியத்துல தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஏனென்றால் வாக்கு கடக்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற தேவன் நமக்கு என்ன ஜெபம் வேண்டுமோ நம்மோடு கூட இருந்து ஆவியானவர் அதை சொல்லிக் கொடுப்பார். அஞ்ஞானிகளை போல மற்றவங்க பார்க்கிறாங்கன்னு சொல்லி அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை ஜெபத்தில் அளவாதையுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். வசனத்தோடு கூட ஜெபிக்கிறோம், உடனே இத்தனை வசனங்கள் தெரிகிறது அப்படின்னு நினைச்சு மற்றவர்கள் இவர்களை புகழணும் சொல்றதுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் கூட. நாம் ஜெபிக்கிற ஜெபம் பிதாவானவர் அதை வெளிய அரங்கமாய் நமக்கு நாம் வீட்டுக்குள்ளாய் வீட்டுக்குள்ளாய் பூட்டி நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய பலன் பிதாவானவர் நமக்கு கொடுப்பார். அஞ்ஞானிகளை போல ஜெபத்தில் அளப்பாதையுங்கள். அடுத்த வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்ன்றத தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களை போல அவங்க இப்படி ஜெபிக்கிறாங்க, அவங்க அப்படி ஜெபிக்கிறாங்க, ஐயோ இது போல நான் ஜெபிக்கணும், அது போல நான் ஜெபிக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நீங்க சின்ன ஜெபம் ஜெபித்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் ஜெபிக்க பொழுது உங்கள் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அஞ்ஞானிகளை போல நீங்க ஜெபிக்காதீங்க, அவங்க ஜெபிக்கிறது போல நீங்க ஜெபிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது தேவன் அதற்கு பதில் கொடுக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, முன்னமே உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். 14வது 15வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய தப்பிரங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். முதலாவது நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய பலனை நாம் பார்க்க வேண்டுமென்றால் நாம் ஜெபத்துக்குள்ளாக போகும் பொழுது நம் குற்ற உணர்வு இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்க முடியாது. மற்றவர்களை நாம் மன்னிக்காமல் போய் ஜெபத்தில் இருக்க முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் நாம் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார், அவரை எவ்வளவு துன்பப்படுத்தினார்கள், அவரை எவ்வளவு வேதனைப்படுத்தினார்கள், அவருடைய முகத்திலே துப்பினார்கள், அவரை கொட்டினார்கள், எவ்வளவு துன்பத்திற்கு மத்தியில் கூட பரியாசம் பண்ணினார்கள். அவருடைய உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரையும் பல அடிகளினால் அடித்தார்கள். இருக்கு அவ்வளவு வலிகள், அவ்வளவு வேதனைகள், சிலுவையை சுமக்க வைத்தார்கள். அந்த வலியை, அந்த வேதனையை அவர் சுமக்கிறார். அவர் சுமந்தது மாத்திரமல்லாமல் அவரை எவ்வளவோ கேவலப்படுத்தினார்கள். முள்முடியை தலையிலே சுமத்தினார்கள். அந்த முள்முடி குத்தி அவருடைய மண்டை ஓட்டி பிதுக்கி வெளியே வருகிறது. அப்பொழுது கூட அவர் என்ன செபித்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்பதை அறியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி
பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? நம்மை ஒருத்தர் குற்றம் சொல்லும் பொழுது அவருடைய இருதயத்தை நாம் வேதனைப்படுத்துகிறோம் என்றால் கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் எங்கே உண்டு? அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன? நாம் உபவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோமே, மற்றவர்கள் செய்த குற்றங்களை நம்மால் மறக்க முடிகிறதா? அவர்களை மன்னிக்க முடிகிறதா? இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகள் பட்டாரு. எதற்காக? இந்த பூமியில் அவர் பாடுபட்டது எதற்காக? எதற்காக ரத்தம் சிந்தினார்? நம்ம எதற்காக மீட்டெடுத்தார்? நாமும் பாவிகளாக தான் வாழ்ந்தோம். அவருடைய ரத்தம் நம்மளை இந்த நாளிலே சுத்திகரித்து நம்மளை மீட்டெடுத்து அல்லவா இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் என்றால் அவருடைய கிருபையினால் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது மன்னிக்கக்கூடிய இருதயம் உள்ளவருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் மன்னிக்காமல் இருந்தால் நம்முடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும்? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் வந்து பார்த்து, ஏன் இவ்வளவு டல்லா இருக்கிற? எதனால இவ்வளவு டல்லா இருக்கிற? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நான் உபவாசிக்கிறேன், அதனாலதான் என் முகம் டல்லா இருக்குன்னு சொல்லுனா அதனுடைய பலனை தீர்ந்தாச்சு என்று சொல்லுகிறார். அது அண்ணாணியை போல ஜெபிக்கிற ஒரு ஜெபம். புரிந்து கொள்ளுங்கள், தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஜெபம் என்ன? நாம் எப்படி உபவாசித்து ஜெபிக்க வேண்டும்? அடுத்த வசனம் 17வது வசனத்துல சொல்லுகிறது, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் மனுஷர் காணும்படியாக இருக்கக்கூடாது, பிதா காணும்படியாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை தேவன் வேத வசனத்தின்படியாக அவர் சொல்லுகிறார். பிதா காணும்படியாக, உன் பிதா காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவி, அப்பொழுது அந்த ரகத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இந்த நாளிலே நாம் உபவாசிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியாதபடி நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் இல்லை. நாம் ஜெபிக்கிற ஜெபம் நம்ம எவ்வளவோ நாம் நினைக்கிறோம், நான் சரியாதான் இருக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படும், என் ஜெபத்துல பதில் வரும் சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா ஏசாயா 58வது அதிகாரத்துல நாம் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இச்சையின்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டு உன் வேலையெல்லாம் நீ கட்டாயமா செய்துட்டு நான் வந்து உபவாசிக்கிறேன், ஆனாலும் என்னை நீங்க நோக்காமல் இருக்கிறது என்னன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்க அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செறிபடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ உங்க பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, உங்க பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு என்னவா இருக்கு? தடையா இருந்து அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாம் தேவனிடத்துல இரக்கம் பெற வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் கேட்கப்பட முடியாதபடி என்னிடத்துல எந்த காரியங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறது, எனக்கு அதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே சொல்லி தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்காக அவர் இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போமானால், தன் பாவங்களை மறைக்க
மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இரக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் உபவாசித்து ஜெபிப்போம். ஏன் இந்த உபவாசத்திற்கு பதில் வரவில்லை என்றால், நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நிச்சயமாய் பதில் வரும். ஆனால் நாம் உபவாசித்து ஜெபிக்கிற நாம், நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன பாவங்கள் இருக்கிறது, ஏன் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் என்ன தடை இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக அறிந்து பார்க்க வேண்டும். முதலாவதாக நாம் தேவ சமூகத்தில் அதை அறிக்கையிட வேண்டும். நம் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் நாம் ஒப்புரவாகி நாம் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஒரு உபவாச ஜெபம் என்பது தேவனிடத்தில் இருந்து பதில் வரக்கூடியதாக காணப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் சாதாரணமாக நாம் போய் உபவாச கூட்டத்துக்கு போகிறேன் என்று சொல்லி போக முடியாது. ஏன்னா அநேக அழுக்குகளை நம் இருதயத்தில் வைத்துக் கொண்டு, அநேக கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சலை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு நாம் போய் தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபித்தால் எனக்கு பதில் வரும் என்றால் எப்படி பதில் வரும்? ஹல்லேலூயா. எபேசியரின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால் 27வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்க கேட்போம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஜெபிக்கிற நாம் நம்முடைய வாயின் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அநேக நேரங்களில பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனாலதான் நம்முடைய இருதயத்திற்குள் கசப்பு, வெறுப்பு, கோபம், மற்றவர்களை பார்த்தா பகைக்கிற எண்ணங்கள். ஏன் நம்மளால மன்னிக்க முடியல? ஏன் அவங்க செய்கிற தவறுகளை நாம் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோம்? ஏன் மற்ற இடத்துல போய் குறை சொல்லி பேசிட்டு இருக்கிறோம்? ஏன்னா மன்னிக்க முடியாத ஒரு இருதயம், கெட்ட வார்த்தை நம்ம வாயில வருதா பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு கொண்டிருக்கிறோம்ன்றது அர்த்தம். அப்போ நம்ம நல்ல வார்த்தை உண்டானால் அதை மற்றவங்க கேட்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் 30வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நாம் தேவனாலே ரட்சிக்கப்பட்டு நம் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியை நாம் ஒருபொழுதும் துக்கப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்ப்போமானால், அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எதனால அவரை துக்கப்படுத்தணும்? அடுத்த வசனத்துல நம்ம பார்ப்போமானால், சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எல்லா துர்க்குணங்களும் நம்மளை விட்டு நீங்கணும். கசப்பு நீங்கணும், கோபம் நீங்கணும், மூர்க்கம் நீங்கணும், கூக்குரல், உயரத்துல கூப்பிட்டு அப்படியே திட்டி விடுகிற காரியங்கள், தூஷமா பேசுற காரியங்கள், மற்றவங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற காரியங்கள், மற்றவர்களை பார்த்தா கோபப்பட்டு எரிச்சலோட பேசுற காரியங்கள், இவை எல்லாவற்றையும் நீக்க வேண்டும். எதற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார்? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கணுன்றதுக்காக மரித்தார். அவர் சிலுவையின் பாடுகளை ஏன் சுமந்தார்? எதற்காக அவர் சிலுவையின் பாடுகளை சுமந்தார்? அவருடைய வருகைக்கு நம்ம போகணும்னா இப்படிப்பட்ட காரியங்கள் அதற்கு தடையா இருக்கக்கூடாது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற கூடிய ஒரு இருதயம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் உபவாசிக்கிற அந்த உபவாசத்திற்கு கர்த்தர் சாதாரண பதில் கொடுப்பார். நாம் போய் தேவ சமூகத்துல போய் முழங்கால் இடும் பொழுது, தேவ சமூகத்துல நாம் முழங்கால் இடும் பொழுது கர்த்தர்
கர்த்தரிடத்திலிருந்து பதில் உத்தரவு உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம் ஒவ்வொருவருக்கொருவர் நாம் மன்னிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தில் உடனடியாக எட்டப்படும். எப்படி எட்டப்படும்? தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் தேவ சமூகத்துல நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பொழுது தேவன் எப்படி பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை இங்க பாருங்க. மறுபடியும் வாசிங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எப்போ நம்ம தேவ சமூகத்துல போய் வேண்டுகிறோமோ அப்பொழுதே தேவனிடத்தில் இருந்து கட்டளை என்னவாகிடும்? வெளிப்பட்டு விடும். நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தரிசனத்தை அறிந்து கொள். ஹல்லேலூயா. நீ மிகவும் பிரியமானவன். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது, நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது, நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே பிதா மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். நாம் வேண்டிக் கொள்ள போவதற்கு முன்னமே நமக்கு என்ன வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய காரியங்களை தேவ சமூகத்தில் போய் நாம் சொல்லுவதற்கு முன்பாகவே பிதாவானவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் தானியேல் போய் ஜெபிக்கிறதற்கு முன்பாகவே, ஜெபத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவர், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அவரிடத்திலிருந்து என் பிள்ளை எப்ப என் சமூகத்துக்கு வருவான்? ஏன்னா தானியேலுடைய இருதயத்துல எந்த ஒரு காரியமும் கசப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. தானியேல் பாவம் செய்யல. ஆனா தானியேலுடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உம்முடைய கற்பனைகள் நியாயங்கள் இவைகள் எல்லாம் விட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? அகன்று போயிட்டோம். இது அவரோடு கூட இருந்தவர்களுடைய காரியங்களை தேவன் இவருக்கு வெளிப்படுத்தி அவர்களோடு அவர்களாய் இவரும் சேர்ந்து தேவ சமூகத்துல என்ன பண்றாரு? பாவங்களை அறிக்கையிடுகிறார். பாவங்களை தான் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல நாங்க இப்படி செய்துட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஜெபத்துல என்ன பண்றாரு? இருக்கிறாரு. உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாய் செய்த துரோகங்களின் நிமித்தம் உம்முடைய சமூகமும் சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும்
துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கே உரியது. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். இப்ப எல்லா காரியத்திலையும் அவர் தேவனை நோக்கி எல்லா ஜனங்களையும் தன்னுடைய ஜனங்களாக குடும்பமாய் ஏற்று தேவ சமூகத்துல எங்கள் ராஜாக்களுக்காக பிதாக்களுக்காக எல்லாருக்காகவும் பாவ அறிக்கையிட்டு 9வது வசனத்துல அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கமும் மன்னிப்புகளும் உண்டு. இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இந்த இரக்கத்திற்காக தான் நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில தேவன் நமக்கு பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது, விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது? 17வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவருடைய கெஞ்சுதலையும் கேட்டு உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரங்களையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் ஜெபிக்கிற ஜெபம் அநேக நீதியை நம்பி நான் நீதிமானாச்சே, நான் பரிசுத்தவனாச்சே, அந்த ஜெபம் இல்ல. ஆண்டவருடைய வேதம் கிளியராக சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே. அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஜெபத்துல பாவ அறிக்கை இட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் அப்படியே இறங்கி அவங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நீ மிகவும் பிரியமானவர். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அநேகருக்காக பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்து தானியேல் எப்படி மிகவும் பிரியமானவனாக காணப்பட்டாரோ அதுபோல நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு பிரியமாக நாம் இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பரத்தில் இருந்து நமக்கு பதில் வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி என்றால் ஒவ்வொரு ஜெபத்துடைய பகுதிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் உபவாசித்து ஜெபிக்கிற நம்ம இடத்துல நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை முதலாவதாக நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். அப்படின்ற ஒரு உபவாச ஜெபத்திற்கு வருகிற நாம் தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் என்னை தயவாய் மனதுருகி மன்னி, என் ஜெபம் கேட்கப்பட முடியாதபடிக்கு என்னிடத்தில் காணப்படுகிற எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னி தருளுங்க. இனி நான் அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடாது. மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தந்தருங்க. நான் உம்மை போல மாற வேண்டும் அப்பா. நான் உம்மை போல பிரதிபலிக்க வேண்டும். ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் தருகிற தேவன் நீர் ஆண்டவர்.
என் பாவங்கள் என் அக்கிரமங்களே உம்முடைய ஆண்டவரே பதிலுக்கு தடையா இராதபடி என்னை மன்னித்தருளுங்கள் என்று சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஜெபிக்கிற தேவனுடைய சமூகத்துல அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். நம்மை முதலாவதாக ஆராய்ந்து பார்த்து எதிரை நாம் சரி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அதற்காக தேவ சமூகத்திலே நாம் மன்னிப்பு கேட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஏற்ற பதிலை நாம் நம்முடைய சபை ஊழியர்களிலும் சரி, திரு சபைகளிலும் சரி, விசுவாசிகளிடத்திலும் விசுவாசிகள் குடும்பத்தினிடத்திலும் நாம் அதனுடைய பதிலை நாம் பெற முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Why?
ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இப்போ தேவ வல்லமை மைக்கெல்லாம் கீழே வச்சுட்டு இப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இது நான் நடத்தல, நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் ஏவினபடினால எல்லாவற்றையும் அரேஞ்ச் செய்து இப்பொழுது ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இதோ தேவ அக்கினி, தேவ வல்லமை, தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிழலாடி கொண்டு இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு வெளிச்சத்தை இதுவரை இல்லாத ஒரு வெளிச்சம் இந்த இடத்துல காணப்பட்டது. இப்பொழுது அந்த வெளிச்சம் மத்தியில இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதோ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய விசேஷித்த ஒரு புதிய அபிஷேகம் இந்த ஆலயத்திற்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. Receive the power, receive the power, receive the power. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வாயை திறந்த அந்நிய பாஷையினாலே தேவனிடத்துல பேசுங்க. தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. இது நம்மை பலப்படுத்துகிற அபிஷேகம், இதை நம்மை பலப்படுத்துகிற அபிஷேகம். ஊழியத்தை கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பிரோஜனப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷ அபிஷேகம் இறங்குகிறது, இறங்குகிறது. இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதுமாக தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Receive the power, receive the power. இதோ உங்க வீட்டுக்குள்ளாக அந்த வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. பெற்றுக்கங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive, receive, receive the anointing, receive the anointing, receive the anointing. தேவனுடைய ஒரு விசேஷ அபிஷேகம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை நம் மீது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மீதுமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளிலே வார்த்தையை தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. நான் எடுக்கணும்னு நினைச்சது ஏசாயா மாத்திரம்தான், 58வது அதிகாரத்தை மாத்திரம்தான். தேவனிடத்திலிருந்து வார்த்தை எல்லாம் நமக்கு திட்டமும் தெளிவாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை போல் நாமும் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. தேவன் எப்படி மன்னித்தாரோ அதே போல நம்மளுக்குள்ளாக மன்னிக்கிற சுபாவம் உண்டாக வேண்டும். கர்த்தர் அவருடைய வல்லமையால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதோ தேவ மகிமை நம் மத்தியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் ஒரு விசேஷ அபிஷேகம், நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய அபிஷேகம். கர்த்தரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இது உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படக்கூடிய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரின் கரமே நம்மை தொட்டு கொண்டிருக்கிறது, நம்மை தொட்டு கொண்டிருக்கிறது. Receive the power, receive the power. இயேசுவின் நாமத்தினாலே இதோ தேவனுடைய ஒரு விசேஷ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தடைகள் விலகுகிறது, தடைகள் விலகுகிறது. நமக்கு தடையா இருந்த தடைகளை கர்த்தர் இப்பொழுது விலகி போட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் முன்னேற முடியாதபடி, முன்னேற முடியாதபடி இருந்த தடைகள் விலகுகிறது, விலகுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் ஒரு விசேஷ அபிஷேகம் நம் மத்தியில் இறங்கி இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உபவாச நாளிலும் கர்த்தர் எத்தனை மகிமையாய் நீ நடத்தி தந்தீரப்பா. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் எடுத்து உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபித்து ஜெயம் பெறுகிறோம்.